ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான குரு பயிற்சி பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியானது நடந்திருக்குங்க. இந்த பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுதுங்க. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் பார்த்தது போல் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ கும்பராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடந்த இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. குரு பயிற்சி பலன்கள் 2024லேருந்து 2025க்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கும்பராசி நேயர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கும்பராசிக்காரங்க அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கும்பராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு நீங்கள் உழைப்பின் மூலம் உன்னத நிலையை அடையணும்னு தான் எப்பயுமே நினைப்பீங்க. இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு குரு. அது மட்டும் இல்லாமல் உங்களது அஷ்டம ஆயுள் ஸ்தானம், தொழில் ஸ்தானம், விரயஸ்தானம் இந்த 3 ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு குரு. ஸோ கிரகநிலை உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த குரு பயிற்சியில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு தான் குரு வந்திருக்கிறாரு. இவர் எந்த நாளில் வந்தார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி மே 1. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பாவகாரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை 28-22 மாலை 5:01 துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறி வந்துட்டார். அவர் மாறின இந்த மாற்றம் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு தலையெழுத்த மாறுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதில் கும்பராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு அமைந்திருக்கக்கூடிய கட்டத்தையும் சொல்லிட்டேன், குரு பார்க்கக்கூடிய பார்வையும் சொல்லிட்டேன். இப்போ குருவால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க. வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சியில் செய்தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியோடு அவற்றை சமாளித்திங்கன்னா சமாளிக்க முடியும். உங்கள் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள கூடாது. உங்கள் குறிக்கோளை மாற்றிக்கொள்ளாமல் உங்களோட குறிக்கோள் படியே செயல்படுங்க. பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாது. குடும்பத்தார் ஓரளவுக்கு தான் ஆதரவோடு இருப்பாங்க. அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. அதனால் பெரிய முதலீடுகள்லாம் இந்த குரு பயிற்சியில் எதையும் செய்ய வேண்டாம், செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். எந்த முக்கிய முடிவையும் இந்த குரு பயிற்சியில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது. மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது அதெல்லாம் பண்ணலாம். அனுபவஸ்தர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதற்கேற்றபடி தேவையான மாறுதல்களை இந்த குரு பயிற்சியில் செய்யணும். அதனால் அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதிலிருந்து அகற்றுவதற்கு வழியாக இருக்கும். பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்க. இந்த குரு பயிற்சியில் மனபலத்தை அது அதிகரிக்க செய்யும். அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனை திருநாமங்களை ஜெபித்து வாருங்க. அப்படி நீங்கள் ஜெபித்து வந்தீங்கன்னாவே இந்த மனதில் ஏற்படக்கூடிய கவலை எல்லாமே அகலும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அது கார், பைக், வேன் எது வேணாலும் இருக்கலாம். யோகம் இருக்கிறதுனால யோகம் இருக்கக்கூடிய இந்த டைமில் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் இந்த குரு பயிற்சியில் நிறைவேற்ற பாருங்கள். மொட்டடிக்கிறது, காது குத்துறது, குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள்லாம் வைத்திருப்பீங்கள்ல, அது தடங்களாகிட்டே இருந்திருக்குல்ல, அந்த தடங்கல்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சி டைமில் ஏற்படாது. குலதெய்வ பிரார்த்தனைகளை ஈஸியாக நீங்கள் நிறைவு செய்ய முடியும். முன்கூட்டியே யோசித்து உங்கள் செயல்களை சிறப்பாக முடித்து விடவும் முடியும். உங்கள் மனதில் உள்ளதை சுரங்க சொல்லி சரியாக விளக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும்.
கிணற்று தவளையாக இருந்த நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் இந்த குரு பயிற்சியில் மேற்கொள்ள முடியும். சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் பெறக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். மெயினாக குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். இல்லத்தில் சூதுக்காலம் நிறையும். ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட இணக்கங்கள்லேருந்து வருமானம் வர தொடங்கிறதுக்கு வழியாக இந்த குரு பயிற்சியில் இருக்கும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் மாட்டேங்குது. இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கு நடந்துக்குங்க. அதாவது சவாலை சமாளித்து நடந்துக்குங்க. மெயினாக குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்கள் செல்வாக்கு இந்த குரு பயிற்சியில் உயரும். உங்களுக்கு இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அரசு அதிகாரிகளுடன் உங்கள் தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகும். அவ்வப்போது எதையோ இழந்து விட்டது போன்ற மனக்கவலைகளும் ஆளாவீங்க. மேலும் ஸ்பெஷல் துறைகளில் ஈடுபடும் போது அந்த ஸ்பெஷல் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஈடுபடுங்க. கடினமான உழைப்புக்கிடையே சற்று ஓய்வெடுத்து இந்த குரு பயிற்சியில் இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர் என்கின்ற அந்தஸ்தை பெறுவதற்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்படி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிக்க முடியும். வருமானம் படிப்படியாக உயரும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வாங்க. மேலும் அலுவலக வேலைகளில் பலு இருக்காது. விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். புதிய பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பயிற்சியில் சில விஷயம் நடக்கும். அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சி லாபகரமான பயிற்சியாக அமைகிறது. பொருட்களில் விற்பனை நல்ல முறையில் நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதே சமயம் கூட்டாளிகள் அதிகம் நம்ப வேண்டாம். கூட்டாளிகள் உங்களோட வியாபாரத்தை கெடுக்கிறதுக்கு கூட வழி பண்ணுவாங்க. அதனால் கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம். ஸோ இது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினர்களுக்கு சிரமமின்றி வெற்றிகளை பெறுவது இந்த குரு பயிற்சியில் முடியும். சிலர் நீங்கள் புதிய பதவிகளில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். தொண்டர்களுடைய ஆதரவு, கட்சி மேலிடத்துடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். புதிய பயணங்கள் இந்த டைம் மேற்கொள்ளலாம். ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டகரமான பயிற்சியாக அமைஞ்சிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க அரசியல் வாழ்க்கையில் ஒரு உயரத்தை எட்ட போகிறீங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள்லாம் இனி உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். அதனால் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்த்து எடுங்க. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முயற்சிகள் எடுக்கிறத பார்த்து எடுங்கன்னு. மற்றபடி எதுவும் பெருசாக சொல்லப்படல. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்கள தொடர்ந்து பெண்மணிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. பெண்மணிகள் கணவருடைய அன்பு பாசம் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம். மனதிற்கினிய சுற்றுலா சென்று வரலாம். ஸோ பெண்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி எதுவும் பெருசாக கஷ்டம்லாம் சொல்லப்படல. எல்லாம் லாபம் தர மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படுது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு அதிகமாக உழைத்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது பெறுவீங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற செய்யும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி மாணவ மாணவிகளுக்கு நல்லா உழைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க் ஏற்ற பலன் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாதி 1-2-3 பாதம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த பலன்களுக்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க. இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.